முன்னோடி மிக முக்கியமானது. அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும். நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், நீங்கள் வரணுங்கிறாரு. நான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகுது. சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்கூடி வந்துருங்கன்னு கேட்டால் அன்னைக்கு என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்களாம் இருந்தீங்க, நண்பர்கள் இருந்தீங்க. அப்படியே தேவையா அதெல்லாம்? நான் அன்பாக தான் கேட்டேன், எங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்னோடி வருதுன்னு காதோட கேட்டேன். கத்தனா இருப்பாருங்க. இது என்ன மட்டும் இல்லை, அப்படி பல கட்டங்களில் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது பேசுனதுலாம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை சொல்கிறார், அதுதான் தாங்க முடியல. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கெடுத்தவன், துரோகம் பண்ணவன் இந்த ஜி.கே. மணி. நான் அன்புமணி கேட்குறேன், எங்கள் மருத்துவரையாவும் தெரியும், இந்த 10.5 எப்படி சட்டமாச்சு? நான் சொல்லக்கூடாது, எல்லாம் எங்கள் மருத்துவரையா தான் காரணம். அவர் இல்லாத அணுவும் அசையாது. ஆணிவேர் அவர் தான், ஆலமரம் அவர் தான், எல்லா புகழும் அவருக்கு தான். அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் தான் போய் 10.5 சட்டமாகிறது காரணமாக இருந்தேன். இது நிறைய வெளியே சொல்லலை. எங்கள் மருத்துவரையா சொன்னார், மணி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சாதாரணமானதில்லை, அதை ஒரு சின்ன கையேடை எழுதுங்க, நான் வெளியிடுறேன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அன்புமணி மருத்துவரையாட்டு பேசுகிறாரு, அப்பா தலைவர் போய் சட்டம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஆனந்தமாக பேசிக்கிறாங்க. அதை அவங்க பொண்ணு செய்தியை எடுத்து முகநூல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அது லட்சக்கணக்கில் பார்த்தாங்க. அப்படி காரணமாக இருந்தது ஜி.கே. மணி. ஆட்சி மாற்றம், அரசாணை போடலை. இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்புல முதலமைச்சர் அரசாணை போட வச்சாங்க. மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ணும் உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க. அரசு தரப்பில் பண்ண நாங்களும் பண்ணோம். அப்புறம் அரசாணை போட்டாங்க. அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ண அந்த இடஒதுக்கீட்டுக்கு பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரித்தாங்க. அப்புறம் இடையில அப்படியே கிடப்பில் போட்டது இந்த அரசு. அதான் நான் கூட சொன்னேன், சட்டமன்றத்தில் கத்தனை வெளிநடப்பு பண்ணேன், கை கேட்டது வாய் கேட்டல, காணல் நேராக போச்சு. அப்போ மருத்துவ இவ்வளவு பாடுபடுற ஜி.கே. மணியை பார்த்து இந்த 10.5 கெடுத்தது அப்படின்னா என்ன மனசா இருக்கும்? எப்படி மனசாட்சி இருக்கும்? மனசாட்சி இல்லாத மனிதர். மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம். இப்போ இங்கே பேசணும்னு சொன்னா என் மனசு பேச சொல்லுது, நான் பேசுறேன். நீங்கெல்லாம் உங்க மனசு ஜி.கே. மணி பத்திரிகையாளர் சந்திக்கிற உங்க போன் உங்க மனசு சொல்லி இருக்குது, வந்து நிற்கிறீங்க. உங்க மனசு சொல்லுது இந்த ஜி.கே. மணி என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறா, சீக்கிரம் பிடிச்சா பரவாயில்ல, உங்க மனசு சொல்லுது. இல்லை, மனசு, மனிதனுக்கு மனசு தான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசு தான். அந்த மனசுல கூட உள் மனசு வெளி மனசு, உள்ள ஒன்று இருக்கு, வெளியில ஒன்று பேசுவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி தான் மனிதனை சரியாக இயக்கிறது. அப்போ நாங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம். ஆனால் மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. முடிச்சிடறேன். சரி, இந்த கதை போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவரையை தான் தொடங்கினாரு, கட்சி வளர்த்தாரு. அதெல்லாம் கடந்த கால செய்தி. 2022 உங்களுக்கு தெரியும், 28/5/2022 திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸில் அவர் தலைவராக தேர்வு பண்ணி மருத்துவரையாக தான் அறிவிக்கிறார். ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம், வேணும்னா கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த படத்தோட 28/5/2022 அதில் தீர்மானத்தில் மருத்துவரையா கையெழுத்து, நானும் மருத்துவர் அன்புமணி, பொதுச்செயலர் வடிவேல் ராவணன் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. 22 25 வரைக்கும் 3 ஆண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கு இடையில 2023ஆம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த கடிதம் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்தில் எப்படியோ ஏதாவது வளைச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2016 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம்.
அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில இன்னொன்று பாருங்க, இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு. 2025 பதவி முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஓராண்டு காலத்துக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று. 2025 பதவி முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுக்கணுங்கிறது ஒன்று. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 எவ்வளவு முரண்பாடு. தேர்தல் ஆணையம் துணை, இதுக்குதான் டெல்லியில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அவர் பொய் பேசுறாரு. ஜி.கே. மணி எங்க அப்பா கிட்ட மருத்துவரையே பொய் பேசுறாரு. டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சுதான். தேர்தல் ஆணையம் இவ்வளவு அன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்குது. 2023 இருந்து 26 வரைக்கும் பதவி. அன்புமணி கொடுத்த கடிதத்துக்காக நாங்கள் சொல்றோம், நீங்க நியாயம் வேணும்னா நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு அன்னைக்கு ஒரு கடிதம் கொடுக்குது. அன்னைக்கே தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டம், டெல்லியில் போராட்டம் மருத்துவரையை அறிவிக்கிறார். இன்னைக்கு கனமழையினால சென்னையில் முடியல, அடுத்த நாள் டெல்லியில் போராட்டம். அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்க. தமிழ்நாட்டிலிருந்து 300க்கு மேலே போனாங்க. ஒரு வாரத்துக்கு விமானம்லாம் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து அவதிப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க பார்த்துட்டு 400 பேர்த்துக்கு கலந்துக்கிட்டாங்க. ஜி.கே. மணி 30 பேர் கலந்துக்கிட்டு மருத்துவரையா கிட்ட 3000 பேர்னு சொல்கிறான், பொய் சொல்கிறான். இப்படி ஏராளமான பொய். வாய் திறந்தா பொய்ன்னு எங்கள் ஐயா சொல்லுவார், நான் இப்படி சொல்லலை. ஆனால் 30 பேர் கலந்துட்டு 3000 பேர் சொல்கிறாங்கிறத மருத்துவரையாவை இந்த நாடும் ஊடக நண்பர் நீங்களும் பார்க்கணும். அப்போ எப்படி பொய் பேசுகிறாருன்னு சொல்லி 30 பேரை கலந்துக்கிட்டாங்க. நான் 3000 பேர் தான் சொன்னேன், 400 பேர்னு தான் சொன்னேன். 400 பேர் தான் உணவு கூட ஏற்பாடு பண்ணோம். உணவு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு. அப்புறம் இதை எதிர்த்து எங்கள் மருத்துவரையா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் என்ன சொல்லிடுச்சுன்னா, மருத்துவர் அன்புமணி 2026 வரைக்கும் என்னுடைய பதவி காலம் நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீ சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடலான்னு சொல்லிடுச்சு. இதுதான் சொன்னது தீர்ப்பு. இது அப்ப அன்புமணி பதவிக்காலம் இல்லை, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையா தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னாரு. ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம், இப்போது இன்வேலிடு, நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்தை போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை. நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், இது வெற்றி வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனை யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவரையா அன்புமணி ராமதாஸ் குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஜி.கே. மணி முன்வைத்திருக்கிறார். ஆனால் இப்படியான ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு கட்சியிலிருந்து தான் விலகவும் தயார் என்ற தன்னுடைய கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமக ஒன்றாக சேர வேண்டும்,
ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் சேருவதற்கு உடன் இருப்பவர்கள் துரோகிகள் என்று அவர் கருதினால் அவர் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறாரோ அவர்கள் எல்லாம் விலக தயார் என்று திரு ஜி கே மணி தெரிவிக்கிறார். இது பற்றிய உங்களுடைய பார்வை? ஜி கே மணி அவர்கள் கூறியதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கிடையேயான ஒற்றுமை ஒருங்கிணைப்பு சாத்தியப்படாது. ஆக வரவிருக்கிற தேர்தல் 2026 தேர்தலில் பாமக எந்த பக்கம் என்கிற கேள்விக்கு பாமக 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று பாரதிய ஜனதா பக்கம், இன்னொன்று எந்த பக்கம் என்று இன்னமும் முடிவு செய்யவில்லை. இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜி கே மணி அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை பாமகவின் செய்தி தொடர்பாளர் நண்பர் பாலு அவர்கள் வைத்து விட்டார்கள். எனவே அன்புமணியை பற்றிய விமர்சனங்களை ஜி கே மணி வைக்கிறார். இது இப்படியே வளர்ந்து கொண்டேதான் போகும், தீர்வு இல்லை. அது போக பாமக அன்புமணி சார்பிலே விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டு வருகின்றன. 10,000 ரூபாய் கட்டணம், அதை எதிர்த்து 10,000 ரூபாய் மோசடி செய்கிறார்கள் என்று ராமதாஸ் அவர்கள் டிஜிபியிடம் புகார் கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் போன பிறகு இந்த பிளவுகள் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. பணம் கொடுப்பது என்பது, பணம் பெறுவது என்பது, அதில் இருக்கிற மோசடி, இதெல்லாம் பழைய 1988 காலத்து கதை. அதிமுக ஜா என்று பிரிந்த போது அதிமுக சார்பாக இது போல விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு கட்டணம் பெறப்பட்டது. அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு கட்டண தொகை பலருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது, சிலருக்கு திருப்பி கொடுக்கப்படவில்லை. அப்படி திருப்பி கொடுக்கப்படாதவர்கள் சார்பாக தேனியில் இருந்து ஸ்ரீதரன் என்கிற நண்பர் ஜெயலலிதா மீது மோசடி புகார் கொடுத்தார் 1989. அதுல ஏற்பட்ட பிரச்சனையிலே திருமதி சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் அவர்கள் வீட்டிலே போலீஸ் ரெய்டு நடத்தியது. ரெய்டு நடத்தியதில் தான் ஜெயலலிதா அவர்களின் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது. அந்த கடிதம் அங்கு கிடைத்தது. சபாநாயகருக்கு எழுதிய கடிதம், அது சீல் வைக்கப்பட்ட கடிதம். அதை முரசொலி பிரசுரித்தது. சீல் வைக்கப்பட்ட கடிதத்தை எப்படி பிரித்தீர்கள் என்கிற கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனையாகி அது 1989 மார்ச் மாதம் 25ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதுதான் புள்ளியார் சொல்லி. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இது போன்ற மோசடி புகார்கள் என்பது அரசியல் கட்சியிலே வைக்கப்படுமையானால் அதை ஆளுங்கட்சி எப்போதுமே பயன்படுத்திக் கொள்ளும். எனவே ராமதாஸை பொறுத்தவரையிலே அவர் அன்புமணி வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அன்புமணியை பொறுத்தவரையில் ராமதாஸ் வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் தான் இந்த கட்சியின் நிறுவனம். அவர் இல்லாமல் பாமக என்கிற கட்சியே இருந்திருக்காது. இப்படியான சூழ்நிலையில் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒற்றுமை இன்மையை குறிக்கின்றன. பாரதிய ஜனதாவின் முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன என்பதையும் குறிக்கின்றன. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஜி கே மணி தற்போது விலக தயார் என்று குறிப்பிடுகிறார். இந்த பிரச்சனை தொடக்கத்திலிருந்தே அவர் ஒரு சிக்கலாக இருந்திருக்கிறார் என்பதை அன்புமணி குறிப்பிட்டு வந்திருக்கிறார். இவ்வளவு காலம் கழித்து தற்பொழுது இந்த கருத்தை அவர் சொல்வதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது இந்த கருத்து எடுபடாதுன்னு தான் நான் கருதுறேன். காரணம், அங்க பிரச்சனையே ஜி கே மணி இல்ல, டாக்டர் ராமதாஸா அன்புமணி ராமதாஸா, யார் முடிவெடுக்கிறது என்பதுதான் பிரச்சனை. டாக்டர் ராமதாஸ் இந்த தேர்தலில் நான் முடிவெடுத்துக்கிட்டு ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதை அன்புமணி ஏற்றுக்க தயார் இல்லை. அன்புமணியை பொறுத்தவரையில 2016ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலினை விட தான் பெரிய தலைவர், பாங்கி முன்னாள் பாராட்டப்பட்டவர், திறமையான சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக இருந்தவர், அவருடைய பெருமைகள் 108 அந்த வேன் கொண்டு வந்தவரெல்லாம் சொல்லி டாக்டர் ராமதாஸ் தான் அவரை முன்னிறுத்தி அவரை வன்னிய வாக்காளர்கள் அக்செப்ட் பண்ண செய்தவர் டாக்டர் ராமதாஸ். இப்பொழுது அவர் செய்யறது ஆன்டி டிஎம்கே அரசியலை அன்புமணி மிக தெளிவாக செய்கிறார். காரணம், வன்னியர் சமூகத்துல குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த அந்த 2016 அன்புமணி முதல்வர் வாக்களித்த வாக்காளர்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் என்ற உணர்வின் அடிப்படையில தெளிவாக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார். பாமகவை பொறுத்தவரையில் திமுகவுக்கு, பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் டிஎம்கேக்கு சற்று சாதகமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஜி கே மணி கண்டிப்பாக அவருக்கு அவர் தொகுதியில், அவர் மாவட்டத்தில் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், சுயேட்சையாகவே யூனியன் சேர்மனாக வெற்றி பெற்றவர் என்பதெல்லாம் வரலாறு. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறார். அருள் திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறார். எனவே இந்த கூட்டணி
பிரச்சனை என்று வரும்போது ராமதாஸ் நிலைப்பாடு வேறு, அன்புமணி நிலைப்பாடு வேறு. எனவே இதில் குருமூர்த்தி அவர்கள் சமாதானம் செய்தும் தங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படாதவரை யாரும் எந்த சமாதானத்துக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இது சமாதானம் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யார் எப்படி கூட்டணி அமைக்கிறார்கள் என்பதையும், அந்த கூட்டணி அமைப்பது, அந்த கூட்டணியில் அவர்கள் அதிக இடங்களை பெறுவது, இதன் அடிப்படையில் தான் இருவருடைய சக்தியும் 2026 தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஜி.கே. மணி முன்வைத்திருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார். அண்மையில் இவர்களுக்கிடையேயான சந்திப்பு ஏ.கே. மூர்த்தியினுடைய இல்ல திருமண விழாவில் நடைபெற்றது. அது இந்த சிக்கலை தீர்க்குமா என்ற அந்த கேள்வியை எழுப்பிய நிலையில் தற்பொழுதும் அது நீடித்து வருகிறது என்பதைத்தான் இவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய குற்றச்சாட்டுகள் முன்னிறுத்துகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான அந்த பிரிவினை கட்சி யார் பக்கம் இருக்கிறது என்ற கேள்வியை உள்ளாக்கும் விதமாக அமைந்திருக்கிறது என்று திரு ஜி.கே. மணி தெரிவிக்கிறார். ஆனால் அவர் ராமதாஸ் தான், அவருக்கான ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அப்படியாக இல்லை என்று அன்புமணி தரப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சிக்கல் நீடித்து வரும் நிலையில் ஜி.கே. மணி இந்த குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது தற்போது வந்து முன்வைப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. ராமதாஸையும் அன்புமணியும் சமாதானம் செய்வதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி என பலரும் முயன்றார்கள் என்பதையும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சிக்கல் நீடிப்பதற்கு உடன் இருப்பவர்கள் துரோகிகள் என்று அன்புமணி பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அப்படி துரோகிகளாக அவர் நினைப்பவர் யார் யார் என்று குறிப்பிடும் பட்சத்தில் அவர்கள் விலகுவதற்கும் தயார் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சென்னையா சென்னையா சென்னையான்னு கூப்பிடுவாங்களே. ஒன்றும் இல்லை, கட்சியை பறிக்கணுங்கிறது தான். அவர்கிட்ட இருந்து கட்சியை பறிச்சிக்கணும். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பாமக 25 ஆண்டுகள் தலைவராக கட்சியில 2 பேரும் இணைக்கணுங்கிற இன்டென்ட் உங்களுக்கு இருந்திருந்தா ராமதாஸ் அவர்கள் நீங்க தொடர்ச்சியா போய் சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவங்களுக்காண்டி செயல்படுறீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களை சந்திச்சதா ஒரு செய்தியோ ஒரு ஒரு பதிவு கூட எதுவுமே வெளிவரலையே. நீங்க அன்புமணி அவர்களை பேசுனீங்க. அதாவது அவர் கூட சொன்ன செய்தி எல்லாம் சொன்னா நிறைய செய்திகள், பேசின செய்திகள் அது வெளியில சொல்ல முடியாது. எல்லாரும் சந்திச்சதெல்லாம் பேசிட்டு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு சொன்னதுக்கு வெளியிடுவாங்க. உள்ள இல்ல இல்ல உட்கட்சியில யாரு சந்திச்சேன், வீட்டுல போய் சந்திச்சேன், தொலைபேசியில கேளுங்க. இப்போ இல்ல குருமூர்த்தியும் சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சந்திக்க வர்றாங்க. அப்ப போன்ல பேசுறேன், நீங்க நல்ல முடிவா பண்ணுங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன். போயிட்டு இருக்கிறேன், வர்றேங்கிறாரு. வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போறாரு. திரும்பி போகும் பொழுது சொல்றேன், என்னங்க அப்படின்னா, நான் பேசுறேங்க அப்புறம் பேசுறேங்க போறாரு. எப்படி அதாவது பேசுறது கொஞ்சம் கூட எனக்குமே இடம் கொடுத்தா தானே பேச முடியும். எவ்வளவு நாளா பேசுறது? பேசல முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நீங்க நண்பர் நல்ல கேள்வி கேட்டீங்க, ஐயாவையும் அன்புமணியும் நீங்க தான் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி. உங்க கேள்விக்கு நல்லா பதில் சொல்றேன். ஐயா அன்புமணி பார்த்தாருன்னா நீங்க பார்க்க வேண்டாம் ஐயா, அவர் ஒதுக்குங்கன்னு சொன்னா கேட்பாரா? நீங்களே பதில் சொல்லுங்க. ஒதுக்க சரி கேட்பாரா? சரி ஒண்ணு. அடுத்தது அன்புமணி போய் அப்பாவை போய் பார்த்தா நீங்க போகாதீங்கன்னு என்னால தடுக்க முடியுமா? தடுத்தா கேட்பாரா? நான் எப்படி பிரிக்கிறேன்? இல்ல இப்போ அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்க தடையா இல்ல, நாளைக்கு கூட போய் பார்க்கட்டும், வேண்டான்னு சொல்லல. நாங்க பிரிக்கிறதுக்கு எந்த வகையில காரணமா இருக்க முடியும்?
நான் இப்ப சொல்றேன், நாங்க பிரிக்கல, என் மனசாட்சி சொல்றதுன்னு சொல்றேன். நீங்க ஒத்துக்கலன்னு சொன்ன நாளைக்கு போய் பார்க்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்றதுல நான் எதுவும் ஒரு ரோல் பிளே பண்ணலன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க பிகினிங்ல இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது தைலாபுரம் தோட்டத்துல நிறைய முறை செய்தியாளர் சந்திப்பு சொல்லிருக்கீங்க. நான் தொடர்ந்து அங்கே முயற்சி பண்றேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்த நீங்கள் அண்மை காலங்களில் பார்த்தோம்னா தொடர்ந்து டெல்லியில போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும்